யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேச சபைக்கான ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றியுள்ளது. நெடுந்தீவு பிரதேச சபைக்கான தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று முற்பகல் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த சங்கரப்பிள்ளை சத்தியவரதன் முன்மொழியப்பட்டார். சபையில் வேறு எந்த தெரிவுகளும் முன்மொழியப்படாத நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த சங்கரப்பிள்ளை சத்தியவரதன் தவிசாளராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து இடம்பெற்ற உபதவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த சத்தியாப்பிள்ளை செபஸ்டின் விமலதாஸ் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 13 உறுப்பினர்களை கொண்ட நெடுந்தீவு பிரதேச சபைக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் 6 உறுப்பினர்களும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் 4 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் 2 உறுப்பினர்களும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் 1 உறுப்பினரும் நடந்து முடிந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். சின்னமாக இருக்கின்றார்கள், அதனால் கூட்ட நடப்பெண் போதுமானதாக காணப்படுகிறது. சிறு அறிமுகத்தை கூறிவிட்டு தெரிவுக்கு செல்லாமல் இருக்கின்றேன். உறுப்பினர்களாகிய தங்களுள் யாராவது ஒருவர் அவரது சம்மதத்துடன் வேறு உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படுகின்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்கள் தவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே வாக்கெடுக்கப்படுவார். அதாவது வாக்கெடுப்பு 2 வகையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வாக்கெடுப்பு இடம்பெறும். கூடுதலான உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பான வகையிலும், கூடுதலான உறுப்பினர்கள் ரகசியமான வாக்கெடுப்பு இருந்தால் ரகசியமான வகையிலும் வாக்கெடுப்பு இடம்பெறும். நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய தவிசாளர்களை உங்களிலிருந்து முன்மொழிந்து வழிமொழிவார்கள். முன்மொழிஞ்சவற்றை பேரை சொல்லுங்க. வேறு தெரிவுகள்? வேறு தெரிவுகள் இல்லை. சங்கரப்பிள்ளை சத்தியவரதன் சந்தியாப்பிள்ளை செபஸ்டியன் விமலதாஸ். தெரிவுகள் எதுவும் முன்மொழியப்படாத சந்தர்ப்பத்தில் சந்தியாப்பிள்ளை செபஸ்டின் விமலதாஸ் அவர்கள் நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய உபதவிசாளராக தெரிவு செய்யப்படுகிறார். இந்த தெரிவுகள் மிகவும் சுமூகமான முறையில் இடம்பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி சார்பை
தவிசாளராக பேசியதற்காக நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நல்கி வருவது. இந்த நிகழ்வை மிக நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடித்த உள்ளாட்சி ஆணையாளர் அவர்கள் நேர்ந்த உதவி ஆணையாளர்கள் அனைவருக்குமே மனமான நன்றியை கொண்டு இந்த சபையிலே நாங்கள் ஒரு ஒற்றுமையாக நெடுந்தீவான் என்ற அந்த உன்னத நோக்கம்தான் மிக நோக்கமாக இருந்தது. எலெக்ஷனில் நெடுந்தீவான் என்ற உணர்வோடு நாங்கள் எல்லோரும் கட்சி வீதங்களை எல்லாம் கலந்து நெடுந்தீ மக்கள் ஆணையாளர்கள் இந்த 350 மேற்பட்ட சபைகளில் மிகவும் கஷ்டப்பட்ட மிகவும் அருமையான மிகவும் தேவைகள் நிறைந்த ஒரு சபை, சிறிய சபையாக இருந்தாலும் இது சபை தான் மிகவும் கஷ்டப்பட்ட சபைகள் நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே இந்த சபையினுடைய பணிகளுக்கு நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பும் கலைக்கண் வடக்கு மாகாணம் முழுவதும் உங்களுடையதாக இருந்தாலும் எங்கள் மீது ஒரு கருணை ஒரு கடைக்கண் பார்வை எங்கள் சபையின் மீது தந்து எங்களை வளப்படுத்தி உங்களுடைய மக்களுடைய வளத்துக்கு நீங்கள் உதவ வேண்டும். அதேபோல் எங்களுடைய கட்சி தலைவர்கள் எங்களுடைய பார்மன் உறுப்பினர்களை மக்களுக்காக செய்கிற சேவைகளை இன்னும் மேலும் பெருக்கி எல்லாரையும் வரவழைத்து எல்லா கட்சிகள் சார்பிலும் இந்த அரசியல் செல்வாக்கு இருந்தால் அவற்றை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து நாங்கள் நிச்சயமாக இந்த மக்களுடைய வேதனை இந்திய மக்கள் வெளியே சிரிக்கிறார் ஒழிய உள்ளுக்குள்ள மிகுந்த வேதனையும் கண்ணீரையும் சுமந்துதான் வாழ்கிறார்கள். ஒரு 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 கவலை சிரிப்போடு தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது நாங்கள் ஏற்படுத்துவதற்கு எல்லோருமே கரம் கோர்த்து ஒற்றுமையாக செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அந்த தெரிவுக்காக நன்றி கூறி அமைகிறேன். ஒபிசாக்கள் அறிக்கையில் வெளியான தகவல் என்பது எங்கள் சபையினுடைய செயலாளருக்கு இடமாற்றம் நடப்போவதாக ஒரு தகவல். எங்களுக்கு அந்த நல்ல ஒரு சூப்பராக்கியுள்ள ஒரு அதாவது நாங்கள் எல்லாருமே புதியாக்கள் அவர் அனுபவமானவராக இருக்கிறீர்கள். அவரையே தொடர்ந்து கடைசி 1-2 வருடங்களுக்காவது இங்கே இருக்க அனுமதித்தால் உங்களோட சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் தடையாக இல்லை. ஒரு சட்டத்திட்டங்கள் உட்பட்டு அவருடைய விருப்பத்துக்கு உட்பட்டு அனுமதித்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும். அப்படி இல்லை, அப்படி தவிர்க்க முடியாத இடத்து எங்களுக்கு சூப்பராக ஒரு செயலாளரை தந்தால்தான் நாங்கள் அதை நீங்கள் அப்படி இருந்தால் இனிமே கிளாஸ் பண்ணத்தான் நீங்கள் அவர்களையோ படித்து கொண்டுக்க நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அதை கை செய்து தாழ்மையான கோரிக்கையாக இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய 17 உள்ளூராட்சி மன்றங்களில் நிறைவான உள்ளூராட்சி மன்றம் நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய தவிசாளர் உபதவிசாளர் தெரிவில் நிறைவேற்றிருக்கிறது. இது எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையும் இது ஒரு நிறைவான வெற்றி, மனதாகின தெரிவு. இதனூடாக இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் 11 உள்ளூராட்சி மன்றங்களிலே நிர்வாகங்களை பொருட்படுத்தியிருக்கிறது. வடக்கு கிழக்கிலே அநேகமாக இதுவரையிலே 32 உள்ளூராட்சி மன்றங்களை அதனுடைய நிர்வாகங்களை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த வெற்றியின் அடிப்படையில் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தனை உள்ளூராட்சி மன்றங்களிலேயும் எங்களுடைய சேவைகளை எங்களுடைய உறுப்பினர்கள் தெளிவாக உணர்ந்து கலந்து பேசி ஏனைய அந்தந்த சபைகளிலே இருக்கக்கூடிய ஏனைய கட்சி சாரதை இணைத்து உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து ஒரு சாதனையை நிகழ்த்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக எங்களுடைய நெடுந்தீவு பிரதேச சபை தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர் இந்த மண்ணினுடைய ஒரு சிறந்த ஒரு மைந்தர், என்னுடைய ஒரு நெருக்கமாக என்னோடு சேவையாற்றிய அவருடைய மகன், மிக அர்ப்பணிப்பாக இந்த மண்ணை நேசிக்கின்ற ஒருவர்.
இந்த மண்ணிலேயே தலைவராக பாடசாலை அதிபராக கடமையாற்றியவர். ஆகவே இந்த மக்களுக்கு திறமையான சேவையை அவர் வழங்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கட்சியினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அவர்களுக்கு கிடைக்கும். நாங்கள் மக்களுக்கும் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நாங்கள் கூடி சேர்ந்து கட்சியாகவும் உறுப்பினர்களாகவும் நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கட்சி பேதமின்றி நாங்கள் பொறுப்பான எல்லா உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாங்கள் செயலாற்றுவோம். நன்றி. நடைபெற்று முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் இன்று யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இறுதி தெரிவாக நெடுந்தீவினுடைய பிரதேச சபைக்கான தவிசாளர் உபதவிசாளர் தெரிவுகள் நடைபெற்றது. மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. ஒரு மூத்த அதிபர் கல்விமான் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமகன் சத்யவர்தன் சார் அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியதும் நாங்கள் இறைவனை மன்றாடியிருக்கும் கிடைத்த ஒரு பலனாக நான் கருதுகிறேன். இலங்கையிலேயே வரலாற்றில் முதல் ஒரு பெண் தவிசாளரை தந்த நெடுந்தீவு மண் இப்பொழுது ஒரு கல்விமானை தவிசாளராக தந்திருக்கிறது. அதே போல உபதவிசாளர் தம்பி யுவன் அனுபவம் வாய்ந்த ஒருவர், அவரும் இணைந்து சேருடைய கல்வி அனுபவம், நிர்வாக அனுபவம், ஏனைய கௌரவ உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவருடைய அனுபவங்கள் நெடுந்தீவு மண்ணிலே ஒரு புதிய மாற்றத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக அவர் ஏற்கனவே தன்னுடைய தலைமை விரைவில் சொன்னது போல வறுமையான அல்லது வருமானம் குறைந்த எங்கூர் தூரத்திலே தள்ளி இருக்கின்ற இந்த பிரதேச சபையினுடைய வளர்ச்சியில் தனிய அரச வருமானத்தையோ அல்லது பிரதேச சபையினுடைய வரி வருமானத்தையோ நம்பி அபிவிருத்திகள் பற்றி யோசிக்க முடியாது. நாங்கள் மிகப்பெரிய அளவிலே புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற நெடுந்தீவு மண் சார்ந்த உறவுகள் மற்றும் தீவகம் சார்ந்த உறவுகள் ஏனைய நாடுகளுடைய நிதிசார் உதவிகளை நாடி நெடுந்தீவு மண்ணினான செய்யக்கூடிய உற்பத்தி நடவடிக்கைகளையும் அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு அதுதான் எங்களுக்கான ஒரு வழியாகவும் தென்படுகிறது. அந்த வகையில் தான் நாங்கள் பிரச்சார காலத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த மண்ணிலே அந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தோம். அந்த பிரச்சாரத்தினுடைய பலன் இன்று ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட இலங்கை தமிழரசு கட்சி 40 ஆண்டுகளுக்கு பிறகு தனி கட்சியாக தன்னுடைய ஆட்சியை நெடுந்தீவு மண்ணிலே அமைத்திருக்கிறது. மகிழ்ச்சிக்குரியது. ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய தவிசாளர் தெரிவு இன்று இடம்பெற்று என்னை தவிசாளராக தெரிவு செய்தமைக்கு நெடுந்தீவு மக்கள் அனைவருக்குமே கட்சி வேதமின்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெடுந்தீவு மக்களுக்கு மிக அத்தியாவசிய தேவையாக போக்குவரத்து, கல்வி, சுகாதாரம், குடிநீர் இந்த முக்கிய இந்த தேவைகளை நாங்கள் நிறைவு செய்வதற்காக பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்கு நிச்சயமாக எங்களுக்கு நீண்ட காலமாக எங்களுடைய சுதன் எம்பி நிறைய தன் ஒதுக்கீட்டில் நிறைஞ்ச ஒதுக்கீடுகளை எங்களுடைய மண்ணுக்குத்தான் வழங்குகிறவர். அவருடைய வளத்துடன் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினருடைய வளங்களையும் எங்களுக்கு சேர்த்து கட்சி தலைவர் செய்வார் நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே நாங்கள் ஒரு நல்ல வளமான நாங்கள் எங்களுடைய கொள்கை விளக்கத்திலே சொன்னாங்கள் அழகான தீவு மகிழ்வான வாழ்க்கை என்று. அந்த அழகான தீவு மகிழ்வான வாழ்க்கை என்ற அந்த கோஷத்தை நாங்கள் மக்களுக்கு நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு இந்த கட்சி விதம் இல்லாமல் அனைவரையும் அழைத்து நெடுந்தீவான் என்ற அந்த ஒரு ஒற்றை சொல்லோடு அந்த உணர்வோடு நாங்கள் பணியாற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு சந்தோஷம் எங்களுடைய இந்த சபையிலே அந்த எங்களுடைய கட்சியினுடைய தலைவர், தெரிவாகிய தலைவர், மற்ற தலைவர் எல்லோருமே சேர்ந்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. இது ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும். எங்களுடைய கட்சியினுடைய ஒற்றுமைக்கு இது ஆரம்பமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நெடுந்தீவு மண் தமிழ் மண், தந்தை செல்வாவை தேரிலே கட்டி சுமந்து வந்த மண். அந்த அவருடைய ஆத்மா நிறைவேற நாங்கள் நிச்சயமாக இந்த எங்கள் தலைவருடன் சேர்ந்து இந்த ஒற்றுமையை நாங்கள் பலப்படுத்தி எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்க்க வேண்டும். அந்த வகையிலே எல்லோருமே இந்த பணியிலே கரங்கோர்த்து நாங்கள் பலம் சேர்த்து இயங்குவோம் என்பதையும் இந்த வேளையில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன்.